டின்னருக்கு என்ன சைடிஷ் செய்யலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிற டைம்லேயே இந்த சைடிஷ் செஞ்சு முடிச்சிடலாம். கிச்சனில் இருக்கிற 2, 3 பொருள் வச்சு இந்த சூப்பர் டேஸ்டியான முட்டை கிரேவி செய்யலாம். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஒரு கடாயில் 3 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி 1 டீஸ்பூன் சோம்பு போட்டு பொரிஞ்சதும் 2 மீடியம் சைஸ் பல்லாரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததும் தேவைக்கு கல்லுப்பு, 2 பச்சை மிளகா, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 2 டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்து பச்சை வாசனை போக நல்லா கிளறி கருவேப்பிலை, 2 தக்காளி கட் பண்ணி சேர்த்து 1/2 கப் தண்ணி ஊற்றி மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். வெந்ததும் இது கூட ஃப்ளேவருக்காக 2 டீஸ்பூன் மாசித்தூள் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணாம்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. 1 கப் தேங்காய் பால், அது கூட 1 கப் தண்ணி ஊற்றி ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தூவி மூடி போட்டு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுக்கலாம். கொதித்ததும் உடைச்ச முட்டையை ஒன்று ஒன்றா சேர்த்து 10 நிமிஷம் சிம்மில் வேக விட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்ம உடச்சி விட்ட முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ட்ரஸ்ட் மீ, இது ரொம்ப சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.